ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதை டெய்லி வைஸும் 1 ஹவர்லேயும் அப்புறம் 15 மினிட்ஸும் அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல நமக்கு கால் ஆப்ஷனுக்கான என்ட்ரி இருக்குது இல்லை புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரி இருக்குது, எந்த லெவல் டார்கெட்டு, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நிஃப்டியோட கம்ப்ளீட் அனலிசிஸும் இப்போ இருக்கிற ட்ரெண்டு, அதேமாதிரி பேங்க் நிஃப்டியோட கம்ப்ளீட் அனலிசிஸ் ட்ரெண்டும் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு சாட்டர்டே அண்ட் சண்டேயில். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், சரிங்களா? இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப ஓவரால் வியூவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ நீங்கள் இப்போ இருக்கிற ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக அது அமையத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது நிஃப்டியோட டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டிலில் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்காக சொல்கிறேன், ஹரிசாண்டல் லைனில் வரைஞ்சிருக்கிற வைலட் கலர் லைன் இந்த டேவோட ஹைலோ, ஆரஞ்சு கலரில் இருக்குது ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ, அப்புறம் நமக்கு க்ரீன் கலரில் இருக்குது ப்ரீவியஸ் மந்தோட ஹை அண்ட் லோ, சரிங்களா? இந்த பாயிண்ட்லாம் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்காக நான் அதை மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில் ட்ரெண்டு இப்போ நான் வரைஞ்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஜோனுக்குள்ளே தான் மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் ஃபார்ம் ஆகிருக்கிற கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் நமக்கு ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ இதில் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 ஹவர் கேண்டில் வச்சிடுறேன். 1 ஹவர் கேண்டிலுக்குள்ளார நம்ம எப்படி மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நான் லாஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணோம்ல ஓவரால் வியூவும் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிற வியூலையும் நான் இந்த இடத்த நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு இது ஒரு டபுள் பாட்டமாக இருக்குது. இந்த நெக் லைனும் இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகிறப்ப எகெயின் மார்க்கெட் இந்த டபுள் பாட்டத்தோட ஹை இந்த லெவலில் போய் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நான் நெக் லைன் பிரேக் அவுட் ஆகி இந்த பேட்டர்னோட கன்ஃபர்மேஷன் லெவலில் தான் நின்றுட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்தராக இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இந்த லைனையும் மூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை நான் உங்களுக்கு இப்போ வேல்யூவில் சொல்லிடுறேன். ஸோ 19,550க்கு மேலே மார்க்கெட் எகெயின் மூவ் ஆகிறப்ப 19,580 இந்த லெவல் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு, ஓகேங்களா? இதுக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னா 19,640 வரைக்கும் மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கு அடுத்து ஹைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், நான் இந்த இடத்த மார்க் பண்ணுறேன் 19,680 ரீஜனு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பு, அந்த குட்டி கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு 19,721, சரிங்களா? மார்க்கெட்டு இந்த மொமெண்டம்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்ப டவுனோ இந்த லெவலோ கொடுத்துச்சுன்னா பாருங்கள், இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்த்தோமா டெய்லியில். ஸோ இப்போ இந்த இடம் திரும்பிச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனும் இன்னைய டேவோட லோவும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே எகெயின் திரும்பறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாமல் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எகெயின் மார்க்கெட் பாட்டமில் 19,325யும் அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக எங்கே எடுக்கணும் 19,225 ரீஜனையும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 1 ஹவரில் ஓவரால் வியூவாக உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன், ஓகேங்களா? நம்ம 15 மினிட்ஸ் வச்சுக்கிட்டு நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறத பார்த்துருவோம். ஸோ நாளைய ட்ரெண்டுக்கு நீங்கள் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 19,550க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகட்டும். அப்படி மூவ் ஆகிறப்ப நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 19,580, சரிங்களா? இந்த ஜோனுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப மார்க்கெட் ஈஸியாக 19,640 ரீச் பண்ணும். அப்போ இந்த டபுள் பாட்டம் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, அது க்ளோஸ் ஆகிறதுக்கான லெவலில் கொடுக்கும். இதுக்கு அடுத்து மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சுன்னா 19,684, அப்போ 19,700 ரீஜன் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ டபுள் பாட்டத்தோட கன்ஃபர்மேஷன் முடிகிற லெவல் பார்த்திங்கன்னா 19,587, சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இது கால் ஆப்ஷனுக்கு. சப்போஸ் உங்களுக்கு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள், இன்னும் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 19,528, சரிங்களா? 19,500 இந்த லெவலுக்கு கீழே மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டாக, அதாவது 19,500க்கு கீழே மூவ் ஆகுதுன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் 19,430 ரீஜன் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து எகெயின் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 19,322 நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக எடுத்து ப்ளே பண்ணலாம், சரிங்களா? எகெயின் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுன்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ 19,225 தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நிஃப்டிக்குள்ளார என்ன மாதிரியான மூவ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட அனலிசிஸ் பார்த்துடலாம்.
ஸோ நான் வந்து பேங்க் நிஃப்டியோட ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ, அதாவது இன்னைய டேவோட ஹைலோவை ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளார பார்த்துட்டு இருக்குது, இப்போ நீங்கள் பார்த்துருக்குது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். நம்ம வந்து இதை ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோ இந்த நெக்லைனுக்கு மேலே மார்க்கெட் இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. எகெயின் டவுன் ஆச்சுன்னா இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, ப்ரீவியஸ் மந்தோட லோ. அது கீழே இறங்குறப்ப மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா, இப்போ நான் டே கேண்டிலில் ஜூம் பண்ணுறேன். இப்போ நம்ம இதுக்குள்ளார ஃபாலோ பண்ண போகிற ட்ரெண்டு, அதாவது இந்த வீக்குக்கு பாருங்கள், இந்த ஹை ஓகேங்களா, ஹைலேருந்து லோ, எகெயின் ஹை, எகெயின் லோ வந்துட்டு இப்போ மார்க்கெட் ஹை போனால் எங்கே இந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் இந்த ட்ரெண்ட் லைனோட ஹையும் தான் வந்து அடுத்து மார்க்கெட் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் எடுக்க ட்ரை பண்ணோம். சரிங்களா, அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா எகெயின் இந்த ஹை தொட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி புல் பேக் கொடுக்க ட்ரை பண்ணும். அப்படி புல் பேக் கொடுத்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து எப்படி புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும்னா பாருங்கள், ஓகேவா, இதை வந்து நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு அப் ட்ரெண்டெல்லாம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். சரியா, இது வந்து நான் டே கேண்டில் வச்சு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து 1 hour கேண்டில் வச்சுப்போம். 1 hour கேண்டில் என்ன மாதிரியான மொமெண்டம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டே கேண்டிலில் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், எகெயின் ரெசிஸ்டன்ஸு, மார்க்கெட் எகெயின் ஹை வந்ததுன்னா இந்த இடம் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், அதாவது ப்ரீவியஸ் வீக்கோட ஹை. அந்த லெவல் பார்த்திங்கன்னா 44,788 இங்கே இருக்கு பாருங்கள், இந்த லெவலு. அங்கே போயிட்டு பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மேலே ஏறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காமிக்கும். அப்படி இல்லை சப்போஸ் செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னா மார்க்கெட் எகெயின் இந்த ஹையை ரீச் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம் பாருங்கள், ஒரு லோ ஹை லோ எகெயின் ஹை போயிட்டு மார்க்கெட் எகெயின் டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்கும். இது செல்லிங் ப்ரெஷர் இருந்தால். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு 15 minutes கேண்டிலுக்குள்ளே போகிறேன். 15 minutes கேண்டிலுக்குள்ளே என்ன மாதிரியான மொமெண்டம் நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ், என்ட்ரி எது, எக்ஸிட் எது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 minutes கேண்டில். 15 minutesல இங்கே பாருங்கள், இந்த ஹையிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹையும் இப்போ இன்றைக்கி டே ஹை ஓப்பனாக சொல்ல இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா இன்சைடில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குறப்ப இந்த லெவலையும் எகெயின் இது குட்டி ஒரு ரீடெஸ்ட் லெவல் கொடுத்துட்டு இப்படி பிரேக் அவுட் கொடுத்துச்சுனாலும் ஒரு நல்ல அப் ட்ரெண்டை நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இதே டவுன் ஆகுது அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கல, ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸாக எடுத்து இந்த இடத்தையும் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துச்சுன்னா எகெயின் மார்க்கெட் இந்த லெவலை ரீச் பண்ண ட்ரை பண்ணலாம். சரிங்களா, இதான் நம்மளோட பிளானு. ஸோ இப்போ நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு இன்னைய டேவோட ஹை பாருங்கள், அது வந்து 44,650 ரீஜன். இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப 44,750 ஈஸியாக ரீச் பண்ணும். இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் வெயிட் பண்ணி இந்த 100 points எடுங்க, அதுக்கு அடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரேடை வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனோ இல்லை ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டோ கொடுக்குற பட்சத்தில் இதுக்கு மேலே திருப்பி 44,800க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து 45,000 வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். அதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப 45,100 வரைக்கும் மார்க்கெட் மேலே ஏறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷனோ இல்லை ஒரு ரீடெஸ்ட் லெவலோ நடக்க வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதனால தான் சொல்கிறேன், இந்த ஜோன் வந்து ஒரு குரூசியல் ஜோனு. இந்த இடத்துல ஒரு 100 point ஈஸியாக கிடச்சிச்சின்னா எடுத்துருங்க. அப்புறம் இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள், 44,800க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 15 minutes ஒரு half an hourலேயே ஒரு க்ரீன் கேண்டில் கிடைக்குது, நல்ல வால்யூமோட கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து அடுத்த டார்கெட்டாக 45,100, அதில் இன்பிட்வீனில் ரவுண்ட் நம்பர் 45,000. ஸோ அந்த இடத்துலையும் வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கும். நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த ரவுண்ட் நம்பருங்கிறதுனால என்ன பண்ணுறேன், அந்த இடத்துலையும் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிட்றேன். ஓகேங்களா, அது வந்து இந்த ஹை ப்ளஸ் இந்த ஹை இங்கே இருக்கிற இந்த கன்சல்டேஷன் லெவல் அதை பேஸ் பண்ணி தான் அந்த லைன் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா, இதே வந்து நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த க்ளோஸ் ஆகிருக்கிறது 44,578, 44,500க்கு கீழே. சரிங்களா, 44,500. எதுக்காக அதை சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஹை லோ எகெயின் ஹை போயிடுச்சு, இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி திரும்பிச்சுன்னா
44,500க்கு கீழே மூவ் ஆகிறப்ப உங்களுக்கு அடுத்த டார்கெட்டாகவே எங்கே தான் வரும் 44,300 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு கீழேயும் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா எங்கே நமக்கு வந்து 44,200 ரீஜனில் வரும். இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து எகெயின் ஒரு டவுனு கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் ஈஸியாக வந்து 43,900 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இன்பிட்வீனில் ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குது 44,000. நான் அந்த லைனையும் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ டவுன் ஆச்சுன்னா இங்கே 44,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. நாளைக்கு ட்ரேடிங்கான பிளானை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். சரிங்களா? கால் சைடு மூவ் ஆனாலும் புட் சைடு மூவ் ஆனாலும் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான அப்ரோச் இதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஆட் ஆகிக்கோங்க. நேற்று நம்ம அனலைஸ் பண்ணி போட்ட ஸ்டாக் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. நண்பர்கள் அதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட ஆப்ஷன் பிளான் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணி போடுறோம்ல அனலைஸ் பண்ணி, இந்த அனலைஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் லேர்ன் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை லேர்ன் பண்ணட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.